இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 12, குறள் 113. நடுவு நிலைமை. நன்றே தரினும் நடுவு இசைந்து ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தீங்கு அன்றே நன்மையே பயத்தாயினும் நடுவு நிற்றலை ஒழித்தலான் உண்டாகின்ற ஆக்கத்தை அப்பொழுதே ஒழிய விடுக என்கிறார். இல்வாழ்க்கை ஆனவன் கூட முறையற்ற வழியில் பணம் வரும் சூழல் உண்டாகலாம். எவ்வழியால் பணம் வந்தால் என்ன, எனக்கு வேண்டுவது பணம்தானே என்றால் அச்சிறு தொகை உண்டாக்கிவிட்டு செல்லும் பெருங்கேட்டை அளவிட முடியாது. ஆதலால் நன்மையே தரும் என்றால் கூட நடுவுநிலை தவறி வரும் ஆக்கத்தை அப்பொழுதே ஒதுக்கிவிட என்றார் திருவள்ளுவர். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது நடுவு நிலைமை வைக்கிறவன் அவனுடைய கொள்கைகளிலிருந்து எக்காரணத்தை கிட்டும் தவறக்கூடாது. அப்படி மீறி தவறு செய்தார், அதாவது ஒருத்தருடைய பணமே கையூட்டு வாங்கிவிட்டார், அவன் அந்த நடுவுநிலைமை தவறி நடந்தால் அவனுக்கு மிகப்பெரிய பெருங்கேடு நடைபெறும் என்று எச்சரித்துள்ளார். இதை மக்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நன்றாக வாழ்வீர்கள். எல்லா மாணவ செல்வங்கள் இப்பொழுதிருந்தே திருக்குறளை படிக்க ஆரம்பியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறள். அப்புறம் மதுரை மாநகர் அன்றும் இன்றும் குன்றில் குமார் எழுதிய புத்தகத்தை வாங்கி படியுங்கள். மதுரை மாநகர் அன்றும் இன்றும் என்று இருக்கும் அற்புதமான குறள், அதை வாங்கி படியுங்கள்.